வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இன்னைக்கு நாம இந்த வீடியோல கோயம்புத்தூர் மாநகரத்துல இருந்து தொடர்ச்சியா ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடிதான் கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு இளம் பெண்ணுக்கு ஏற்பட்ட கூட்டு பாலியல் கொடுமையை நாம பார்த்தோம். அதே மாதிரி 2 நாட்கள் அதோடைய அந்த தாக்கம் கூட இன்னும் தனியவே இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும். அதற்கு முன்னாடியே இப்போ நேற்று இரவு ஒரு பெண்ணை கார்ல வலுக்கட்டாயமா கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்திகள் வெளியாகி இருக்கு. அதன் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். யாரு கடத்தப்பட்ட பெண், யாரு கடத்தலுக்கு என்ன காரணம், என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கான பதில தேடி இந்த வீடியோல நம்ம பயணிக்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் நடந்தது கோயம்புத்தூரை சேர்ந்த இருகூர் அப்படிங்கிற அந்த ஏரியால. ஒரு நள்ளிரவு நேரம் 11 மணி இருக்கும். ஒரு கார் வருது. இந்த இளம்பெண் நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த கார் வேகமா அந்த பொண்ணு பக்கத்துல நிக்குது. வெளியே ஒரு 3 பேர் அந்த பொண்ணை அடிச்சு போட்டு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சா, இது ஒருவேளை சொந்தக்காரங்களே ஒரு கட்டாய சமாதானத்துக்காக அந்த பொண்ணை கடத்திருக்காங்களோ, அந்த மாதிரியான கோணத்துல எல்லாம் காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம கரெக்டா ஒரு 11 மணிக்கு நடந்திருக்கு. அதை பார்த்த அந்த சரௌண்டிங்ல இருந்த மக்கள் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு பெண்ணை கார்ல பலவந்தமா இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அதன் வெளிப்படையா இந்த ஏரியால இருக்க காவல்துறை அங்க வரும்போது அந்த காரை காணோம். கார் அதுக்குள்ள பறந்துருச்சு. சோ அந்த பெண்ணையும் அந்த காரையும் கண்டுபிடிக்கிறதுக்கான தேடுதல் வேட்டைக்கு தனியா, அதாவது 4 தனிப்படைகளை அமைச்சு உத்தரவு போட்டிருக்காரு கோயம்புத்தூருடைய கமிஷனர். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா கோயம்புத்தூர்ல நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாக்கையும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கின் அந்த சீர்கேட்டை வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்றது பொதுமக்கள் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடத்தல் சம்பவத்தை பத்தி விளக்கம் கொடுத்து பேசியிருந்த கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த கமிஷனர், அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு கடத்தல் வழக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களால யோசிக்க முடியல. காரணம், அவ்வளவு பட்டவர்த்தனமா எல்லார் முன்னாடியும் அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. இது ஒருவேளை குடும்ப பிரச்சனையினால இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லவ்வர்ஸ் கடையில இருந்த பிரச்சனையினால கூட இருக்கலாம். நம்ம தொடர்ந்து விசாரணையை நடத்திட்டு இருக்கோம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் யாரும் அந்த பெண் சார்பிலையோ இல்ல அந்த பெண்ணின் வீட்டார் சார்பிலையோ யாருமே இது வரைக்கும் பெண் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவை விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில ஒரு இளம் பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து அந்த குற்றவாளிகளை காவல்துறையினர் சுட்டு பிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம். தொடர்ந்து கோயம்புத்தூர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத நினைச்சு அந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா பெற்றோர்கள், பெண் குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் பயத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. இரவு நேரங்கள்ல தனியா பெண்களை அனுப்புறதுக்கும் யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறதும் அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த மக்களுடைய ஒரு பகிரங்க குற்றச்சாட்டா இருக்கு. கோவைன்னு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குடிமக்களும் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? சட்டம் ஒழுங்க கரெக்டா பார்த்துக்க வேண்டிய அந்த பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு இல்லையா? முதலமைச்சர் ஏன் ரொம்ப உதாசீனமா இந்த மாதிரியான விஷயங்களை கையாளுறாரு? சட்டம் ஒழுங்க கரெக்டா பின்பற்றினா இந்த சமுதாயத்துல இந்த மாதிரியான தவறுகள் திரும்ப நடக்க வாய்ப்புகளே இல்லையே. பட் ஒன் பை ஒன் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் மக்கள் அவங்களுடைய குறையா சொல்றாங்க. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த பொதுமக்கள் மத்தியில பரவலா பேசப்படுது. இந்த மாதிரியான தொடர்ச்சியான சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கடத்தல் நடந்துட்டு இருக்கு, கொலை முயற்சி, அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சட்டவிரோத சம்பவங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும், சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பணம் சட்டவிரோதமா கைமாறுறதும் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள்ல அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் திமுக அரசு இதன் மூலமா பெற்றுட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்த இந்த சம்பவத்துக்கும் கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல நடந்த அந்த சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது தொடர்ச்சியான போலீசாரின் விசாரணைக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரிய வரும். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அது வேற சம்பவம், இது வேற சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. இதனுடைய அடுத்த கட்ட அப்டேட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நேர்களே, இந்த கோயம்புத்தூர்ல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காவல்துறை அங்க கண்ணை கட்டிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.
மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வன் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.